தாவேக தலைவர் விஜய் டிஜிபி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். எதற்காக, ஏன் கேட்கலாம். நம்முடைய செய்தியாளர் சாலமன் மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். டிஜிபி அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஏன் சாலமன்? தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக விஜயினோட ரசிகைகள் சிலர் ஒரு கருத்தை முன்வைத்தனர். குறிப்பாக அந்த கருத்திற்கு மாறாக அரசியல் விமர்சகரான பொன்ராஜ் வெள்ளைசாமி என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தார். அதுல அந்த விஜய் ரசிகையும் அது மட்டுமின்றி தொண்டர்களுமாக பேசிய கருத்திற்கு மிகவும் ஒரு ஆபாசமாகவும் ஒரு அவதூறான கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். இந்த கருத்தானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி இந்த தாவேகாவோட தொண்டர்கள் மற்றும் மகளிருக்கு எதிராக சர்ச்சைகள் எழுந்த நிலையில இது தொடர்பாக ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருந்தார். அந்த அறிக்கையில பல்வேறு கருத்துக்களானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. பொன்ராஜ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மிகவும் இழிவாக பேசும் வகையில அவர் கருத்தை பதிவிட்டிருப்பதாகவும் இது மிகவும் கண்டனத்துக்குரியதும் எனவும் அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய, அதாவது பொன்ராஜ் மீது இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அவருடன் செங்கோட்டையனும் வந்திருக்கிறார். அந்த புகார்ல பல்வேறு தகவல்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொன்ராஜ் என்பவர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பெண்களின் இனத்தையும் அவமதிக்கும் வகையில அவர் பேசியிருப்பதாகவும் மிகவும் கீழ்த்தரமாக அவர் விமர்சித்து வருவதாகவும் இதனால தமிழ் பண்பாட்டத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அந்த பெண்கள் மீது மிகவும் அவதூறான கருத்துக்களை பரப்பும் வகையில அவர் செயல்படுவதால அவர் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அந்த பெண்களோட கண்ணியத்தையும் மரியாதையும் காக்கும் வகையில செயல்பட வேண்டும் எனவும் அதுல குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழக மகளிரை மிக மோசமாக பேசி வரக்கூடிய இந்த பொன்ராஜ் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அந்த டிஜிபி அலுவலகத்தில் அந்த புகாரை அளித்திருக்கிறார். குறிப்பாக ஏடிஜிபி எல்லண்டோ, அதாவது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியிடம் தான் இந்த புகாரை அளித்துவிட்டு அதன் பின்னர் சென்றிருக்கிறார். இது தொடர்பாக செங்கோட்டையும் செய்தியாளர்களை சந்திக்கிறார். தொடர்ச்சியாக இவர் தமிழக மகளிர் குறித்து அவதூறாக பேசி வருவதாகவும் இதனால பொன்ராஜ் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டிருக்கிறார். திடீரென அந்த கூட்டத்தை முடித்து நேரடியாக விஜய் அவர்கள் காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்திற்கு இந்த புகாரை அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.